கொரிந்தியர் 3 அதிகாரம் 21, 22 வசனங்கள். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. 22 பவுலாகிலும் அப்போல்லாவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. 2 தடவை இந்த வசனங்களில் எல்லாம் உங்களுடையதே என்கிற சொற்றொடர் 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் உங்களுடையது என்றால் கொரிந்து விசுவாசிகளே, அது உங்களுடையது. அது நாம் அதை படிக்கும்போது தேவ பிள்ளைகளே, எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். யுவர்ஸ், அது உங்களுக்கு சொந்தம். இங்கே 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்பல்லோ கேபானா ஊழியக்காரங்களாம் நமக்கு சொந்தம். நமக்காக தான் ஊழியக்காரங்க இருக்காங்க, ஊழியக்காரங்களுக்காக நாம் இல்லை. உலகம் நமக்கு சொந்தம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது உண்மைதான். ஆனால் அந்த உலகம் அது நமக்கு சொந்தம். அதே பிசாசு ஒரு விதத்தில் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான், அவ்வளவுதான். ஜீவன், மரணம், நிகழ்காரியம், வருங்காரியம் எல்லாம் உங்களுடையது. ஊழியக்காரங்க, உலகம், ஜீவன், மரணம், நிகழ்காலம், வருங்காலம், 6 விஷயம் நமக்கு சொந்தம். இங்கே இந்த நிகழ்காலம் வருங்காலத்தை மூல மொழியில் எப்படி போடப்பட்டிருக்கிறது என்றால், த்ரெட்டனிங் ப்ரெசன்ட் திங்ஸ், பயமுறுத்துகிற நிகழ்கால காரியங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அன்சர்டைன் ஃபியூச்சர். அப்போ இதை எப்படி நம்ம படிக்கணும்? தமிழில் மொழிபெயர்ப்பு சரியாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் விவரமான, துல்லியமான, கூர்மையான மொழிபெயர்ப்பு என்ன? பயமுறுத்துகிற நிகழ்காரியங்கள் ஆனாலும் நிச்சயமற்ற வருங்காரியங்கள் ஆனாலும் எல்லாம் உங்களுடையது என்று அதை படிக்க வேண்டும். நிகழ்காலம் நம்முடையது, நமக்கு சொந்தம். வருங்காலமும் நமக்கு சொந்தம். ஆனால் இங்கே கடந்த காலம் சொல்லப்படலை. கடந்த காலம் ஏன் சொல்லப்படலை? அதையே நினச்சிக்கிட்டு குற்ற உணர்வு அடைவது, அதையே நினச்சிக்கிட்டு அந்த காயத்தையே நினச்சி வலியை அனுபவிக்கிறது, அந்த கசப்பையே நினைக்கிறது, அது கூடாது என்பதனால தான் கடந்த காலம் என்பது இங்கே சொல்லப்படலை. நிகழ்காலம் நம்மை பயமுறுத்துகிற நிகழ்காலம். நிகழ்காலத்தை ஆவியானவர் எப்படி எழுதுகிறார்? நம்மை பயமுறுத்துகிற நிகழ்காலம். ஆனால் நிகழ்காலம் நம்மளை பயமுறுத்துது. உனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்ற மாதிரி நமக்கு நிகழ்காலத்தினுடைய சத்தம் கேட்குது. எதிர்காலத்தை நோக்கி பார்த்தா நிச்சயமற்ற எதிர்காலமாக இருக்கிறது. என்ன நிச்சயம்? ஒரு நிச்சயமும் இல்லை. ஏதாவது எதிர்காலத்தை பற்றி கேரண்டி இருக்கா? இல்லை. மனுஷீகத்தில் பார்த்தா கேரண்டி இல்லை. இயற்கையான கண்ணோட்டத்தில் பார்த்தா எதிர்காலத்தை பற்றி எந்த நிச்சயமும் இல்லை, உறுதியும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 23 அதிகாரம் எனக்கு மிகவும் பிடித்தமான வசனங்களில் ஒன்று, அடிக்கடி நான் பயன்படுத்துகிற வசனங்களில் ஒன்று, 17, 18 வசனங்கள். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படு. நீதிமொழிகள் 23, 17, 18. நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படு. அதாவது நிகழ்காலம் உன்னை பயமுறுத்தும். மனிதர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய காரியங்கள் உன்னை பயமுறுத்தும். சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்தும். சம்பவங்கள் உன்னை பயமுறுத்தும். ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படு. இவற்றிற்கெல்லாம் பயந்து விடாதே, கர்த்தருக்கு பயப்படு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாளைய தினம் எதிர்காலத்தில் ஒரு நிச்சயம் உண்டு, ஒரு நம்பிக்கை. எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு.
அது மூல மொழியில் எப்படி போட்டிருக்கிறதுனா, உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று தான் மூல மொழியில் போட்டிருக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு என்பதற்கான மூல மொழியில் சரியான வார்த்தை, ஒரு நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு. ஆகவே வசனத்தின் வழியாக பார்த்தால் நம்மை பயமுறுத்துகிற மனிதனின் காரியங்கள், சூழ்நிலைகள், இவற்றிற்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்படணும். தினந்தோறும் கர்த்தருக்கு பயப்படணும். எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு நிச்சயத்தை நாம் உடையவர்களாக இருக்கணும். நிச்சயமாக முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தேவைகளுக்கும் நிச்சயமாக முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அது அப்படியே நடக்கும். வீண் போகாதுன்னா அது அப்படியே நடக்கும். நான் என்ன நம்பினோ, ஜெபம் பண்ணும்போது மட்டும் கூட நம்பியிருக்கலாம், பின்னால் அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம். வசனத்தை கேட்கும்போது நம்பியிருக்கலாம், பின்னால் அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம். அந்த நம்பிக்கை அது வீண் போகாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆகவே நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு எதிர்காலம், அதில் நிச்சயமான எதிர்காலம் ஆண்டவர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு விஷயமும் அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். எல்லாமே பாசிட்டிவான விஷயம். 3 ஊழியக்காரங்க பேர்: உலகம், ஜீவன், நிகழ்காரியம், வருங்காரியம். 5 காரியங்கள் பாசிட்டிவான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும், மரணம் என்கிற வார்த்தை எங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணம் அது ஒரு நெகட்டிவான விஷயம். பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் மரணம் என்பது ஒரு நெகட்டிவான விஷயம். 5 பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிட்டு, 5 நல்ல விஷயங்களை சொல்லிட்டு, ஒரு மோசமான விஷயத்தை ஏன் வேதம் சொல்லுகிறது? அப்படி என்றால், அப்படி மோசமானதையும் சொல்கிறதா இருந்தால் உபத்திரவம் சொல்லியிருக்கணும், பாடு சொல்லியிருக்கணும், நிந்தை சொல்லியிருக்கணும், சொல்லலையே. அதனால இது நான் என்ன புரிந்து கொள்கிறேன், என்ன விசுவாசிக்கிறேன் என்றால், மரணமும் ஒரு நல்ல விஷயம்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு மரணமும், சரீர மரணமும் ஒரு நல்ல விஷயம்தான். அது நான் ஏற்ற நேரத்தில், ஏற்ற விதத்தில் வருமானால் அது நல்ல விஷயம்தான். அதனால அது நமக்கு சொந்தம்தான். ஏனென்றால் மரணம் இல்லை என்றால் எல்லாத்துக்கும் முடிவு இல்லாமல் போயிடும். வியாதிக்கு முடிவு இல்லாமல் போயிடும், தனிமைக்கு முடிவு இல்லாமல் போயிடும், வேதனைகளுக்கு முடிவு இல்லாமல் போயிடும். அதுக்கு ஒரு முடிவு தேவை தானே. இந்த சபிக்கப்பட்ட உலகம், இந்த கனவீனமான, பலவீனமான பாவ சரீரம், இந்த கனவீனமான, பலவீனமான பாவ சரீரத்திற்கு ஒரு முடிவு வேணும்ல. அது மரணம் தான் அந்த முடிவை தருகிறது. அதே போல இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல நம்ம எத்தனை வருஷம் தான் வாழ்றது? 1000-2000 வருஷம் வாழ முடியுமா? சபிக்கப்பட்ட உலகத்துல சலிச்சு போயிடும், சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் ஏனோக்க 365 வருஷத்துல எடுத்துக்கிட்டார். எல்லாருக்கும் 1000 வருஷம், 969 வருஷம் வரையும் உயிரோடு இருந்த காலத்தில், 800 வருஷம், 900 வருஷம் இருந்த காலத்தில் ஆண்டவர் ஏனோக்க எடுத்துக்கொண்டார். தேவனோடு சஞ்சரித்த முதல் தீர்க்கதரிசி ஏனோக்க எடுத்துக்கொண்டார். ஏன்னா, ஏன் இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில், இந்த பாவ சரீரத்தில் நீ ரொம்ப வருஷம் கடந்து கஷ்டப்படுற, போதும், மேலே வா, பார்த்துக்கலாம் என்று அவனை எடுத்துக்கொண்டார், உயிரோடு எடுத்துக்கொண்டார். அதனால நமக்கு தீர்க்காயுசு தேவை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முடிவே இல்லை. அதிகபட்ச வயசு 120ன்னு வேதம் சொல்லுது. இன்றைய காலகட்டத்தில் 120 வயசு தான். கென்னத் கோப்லாண்ட் என்கிற ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் இன்றைக்கு சமூக ஊடகத்தில் பார்த்தேன். அவருடைய உபதேசங்களை
சில உபதேசங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. சில உபதேசங்களிலே எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் ஒன்று அவர் சொன்னார், இப்போ அவருக்கு 89 வயதாகிறது. இப்பொழுது அவர் அப்படி துடிப்போடு பேசுகிறார், பிரயாணம் செய்கிறார். அவர் சொல்றார், நான் 120 வயசு வரைக்கும் வாழுவேன் என்று அவர் சொல்லுகிறார். 2000 ஏதோ ஒரு வயசு சொல்றார், 2056 என்னமோ சொல்றார், ஒரு வயசு சொல்றார். அது வரைக்கும் நான் இருப்பேன், அப்படி ஒரு வருஷம் சொல்றார், அது வரைக்கும் இருப்பேன்றார். முழு நம்பிக்கையோடு சொல்றார். இருக்கலாம், 120 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். 70, குறைஞ்சபட்சம் 70, பலத்தின் மிகுதியில் 80, அதுக்கு மேலே எவ்வளவு வேணா இருக்கலாம். கர்த்தர் நமக்கு எவ்வளவு பலம் கொடுக்கிறாரோ, நாட்கள் தருகிறாரோ இருக்கலாம். ஆனால் 120க்கு மேலே நம்ம இருந்தோம்னா கஷ்டம். இந்த பாவ சரீரத்தில் நம்ம இருந்து கஷ்டப்படணும். இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் இருந்து கஷ்டப்படணும். நித்தியத்தில் ஆண்டவர் இந்த சரீரத்தை பாவமற்ற சரீரமாய், வியாதியற்ற சரீரமாய் மாத்திருவார். அதனால கோடி ஆண்டுகள் இருக்கலாம். நித்தியத்தில் சாபமெல்லாம் நீங்கிரும். அதனால கோடி வருஷம் இருக்கலாம். அதனால மரணமும் கூட ஒரு சொத்து தான். அது ஒரு சொத்து தான். அதுவும் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. மனிதன் மரணத்தை பற்றி பேசுறதுக்கே பயப்படுறான். மரணம் என்ற வார்த்தையை சொல்றதுக்கே பயப்படுறான். ஆனால் அது அப்படி அல்ல. அதுவும் நான் எப்படி ஊழியக்காரர்கள் நிகழ்காரியம், வருங்காரியம், வாழ்க்கை, உலகமே நமக்கு சொந்தம். தேவ பிள்ளைகளுக்கு தான் சொந்தம் உலகமே. அது பொல்லாங்கனுக்குள் கிடக்கலாம், தேவ பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அந்த வரிசையில் மரணமும் இருக்கிறது. ஆகவே அதை நம்ம கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஜீவன் நமக்கு சொந்தம். ஜீவனும் சொந்தம், மரணமும் சொந்தம். ஜீவன் மரணத்தை விழுங்கிவிடும் ஒரு குறிப்பிட்ட நாளில். அப்பொழுது நாம் உயிர்த்தெழுதலை, மறுரூபமாகுதலை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் நம்முடையதே. எல்லாவற்றையும் எல்லாரையும் ஆண்டவர் நமக்காகவே தந்திருக்கிறார். ஆமென்.